இன்றைக்கி ஆரோக்கியமான உணவுப் பொருள் நிறைய இருக்குது. ஆனால் நாம் தான் பயன்படுத்திக்கிறதில்ல. பச்சை பயிறு உடம்புக்கு நல்ல கூலிங்கு, உடம்புக்கு நல்ல சத்து, புரத சத்து நம்ம அதிகம். பச்சை பயிரெலாம் அடிக்கடி சேர்த்துக்கலாம். நாங்கள் அன்னையிலேருந்து இன்னி வரைக்குமே எங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது சோறு தங்க மாட்டேன்னு அடம்பிடிக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வளர்த்து நப்பிட்டு போவாங்க. நல்ல தெம்பு கொடுக்கும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் அப்பப்போ தான் செய்கிறோம். அன்னைக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு வேளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். அன்றைக்கி அரிசி இல்லாத காலத்தில் தானியத்துக்கு பஞ்சமில்லை. இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் இதுக்கு பேர் பசியாரம்னு சொல்லுவோம். பசியாரம்னா இளம்பசி நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளை சாப்பிட்டு கம்மனை இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. பிள்ளை குட்டி நல்லா வலுவாக இருக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது இன்னைக்கு டைமில் காலையிலையும் செஞ்சு கொடுக்கலாம், பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் சாயந்தரமும் செஞ்சு கொடுக்கலாம். என்ன வேணாலும் சாப்பிடலாம், இதில் எந்த தப்பும் இல்லை. யார் வேணாலும் சாப்பிடலாம். சரி, வாங்க பார்க்கலாம். கண்ணே, தீப்பெட்டி எடுத்தாங்கண்ணே. ரெண்டு தட்டா தோறது கரண்டி, சட்டி, தண்ணி, அப்புறம் இப்போ வறுத்து உழ வைக்கணுமில்ல. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1.5 கப்பு பச்சை பயிறு நீங்கள் குடும்பத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. 2 பிட்டா வறுத்துக்கலாம். ஒன்றரை கப்பு பசையேன்னு இருக்கிற பச்சை பயிறு நல்ல மாநரமாக வரணும். கணக்கு அரிசி எடுத்துட்டா நல்லா செவக்க வறுத்துக்கணும். நம்ம கருவும் கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா மணக்கும், அந்த நேரம் எடுத்துக்கணும். நல்ல மணமாக இருக்கும். நல்ல பொன்னிறமாக வறுத்தா நல்ல மணமாக இருக்கும். கருக்கிப்படாதீங்க, கசப்பு வாசம் அடிக்கும். கடிச்சுனீங்க இங்கேயே தான் இருக்குதா. நல்லா குண்டாக உருண்டு போச்சு, வெடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் எடுத்துக்கலாம். நல்லா குண்டுன்னு மணக்குது, எடுத்துக்கலாம். சரி, வெடிக்குது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். மிச்சம் இருக்கிற பழத்தை இதே மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா சேவந்துக்கிட்டு இனிமேல் அரைக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். பச்சை பயிறு வறுத்து வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சா போனால் ருசிக்காது, கணக்காக வச்சுக்கணும். ஒரு சொம்பு தண்ணி மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு, நல்லா தண்ணி கொதிக்கிட்டு, நல்லா தண்ணி கொதித்து மறுபடி போட்டால் ஒரே அவியில் வெந்து போயிடும். நாங்கள் அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்தி சாப்பிட்டோம். இன்றைக்கி இந்த அரிசி வந்ததுலேருந்து தானியத்தை ஜனம் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. ஒன்று அரிசி சோறாக ஆகி திங்கிறாங்க,
இல்லைன்னா ஆட்டி மாவாக பண்ணி இட்லி தோசை சுட்டுங்கிறாங்க. அதையும் விட்டால் வறுத்து அரைச்சி ரவையாக கலர்றாங்க. எப்படி பண்ணாலும் முக்கால்வாசி இந்த அரிசியை தான் சாப்பிட்றாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைய இருக்கல மேட்டுக்காட்டில் மானாவரியை காய் தட்டைக்காய் காய்க்கும், அவரைக்காய் காய்க்கும், கொள்ளு விதைப்பாங்க, நரிப்பேரி விதைப்பாங்க. ஒவ்வொரு வேளை சோறு எங்களுக்கு அதுதான். ஒரு நாளைக்கு கொள்ளு வைப்போம், ஒரு நாளைக்கு நரிப்பயிறு வைப்போம், ஒரு நாளைக்கு பச்சைப்பயிறு வைப்போம், ஒரு நாளைக்கு அவரைக்கொட்டை வைப்போம். பொழுதார சோறு. அந்த காலத்தில் நாங்களாம் அதை தான் தின்னு வளர்ந்தோம். இந்த காலத்தில் யார் வைக்கிறா? மேட்டுக்காட்டில் அப்படி விளையும், மழை பெய்யும், அந்த மாதிரி விளைஞ்சி கிடக்கும். ஆட்டுக்காட்டுக்கு போனோம்னா மடி கட்டிட்டு போச்சு தீய போட்டு சுட்டு போது தட்டைக்காய் அவரைக்காயெல்லாம் மத்தியானம் சோறு அதுதான். கிணறு கண்டு பக்கம் போய் தண்ணி குடிக்கணும். இப்போ தான் பாட்டில் தண்ணி. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நாங்கள் அந்த மாதிரி வந்தோம். வறுத்து வச்ச பச்சை பயிறு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கல்லில் அரிசி போட்டுக்கலாம். ஆனால் கல் இருக்காது, இருந்தாலும் அப்போ மண் இருக்குங்கள. பருன்னு மண் இருக்குது பாருதா. நல்லா உலகாஞ்சிக்கிடுச்சு. போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வேகணும். அடுப்பு மேலே போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். வேக வேண்டாம். இப்போ தான் பெருப்பு ஆகிருக்குது. இன்னும் வேக வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு காக்கடா பாசிப்பயிறு, காக்கடா கருப்பட்டி சட்டை எடுத்துக்கலாம். பனங்கழுகுட்டி கருப்பட்டி திரண்ட மாதிரி எப்படி மெனக்குதுன்னு. இதே காக்கடை கருப்பட்டி வரும். போது அடிக்கலாம். இந்த மாதிரி சொண்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு வேணும் தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவையான இனிப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கூட சண்டைக்கலாம். எங்களுக்கு போதுமென்னு தான் நான் சண்டைக்கிட்டேன். கொஞ்சம் சுருக்குன்னு இனிப்பு திங்க வேணுமுன்னா இன்னும் கொஞ்சம் சண்டைக்குங்க. 2 பச்சான்னு பார்க்கலாம். இங்கே தேவையான பெருசு
இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டு. இதுக்கு மேலே இளந்தையே எரித்து அப்படியே புழுங்கணும். கச்சிடாய் நல்லா வந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கி வச்சோம்னா இந்த சூடே இழுத்துக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே புழுங்கிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே தான் தண்ணி இருக்குது, அப்படியே இழுத்துக்கும். அப்படியே இழுத்துக்கும் போது. இதுக்கு மேலே இறக்கலாம். அப்படியே புழுங்கி கொஞ்சம் தண்ணி இருக்கிறது சட்டி சூடு இழுத்துக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படி பழமாட்டம் புழுங்கி இறக்கி வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். தண்ணி இல்லை, அல்ல சட்டி சூடு எழுந்து பிடிச்சிதா. பருப்புக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்கணும். காக்கலை பயிற்றுக்கு ஒரு சொம்பு தண்ணி வச்சா கணக்காக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. காக்கலை பயிருக்கு 1 லிட்டர் தண்ணி. ஆனால் நீங்கள் 3/4 லிட்டர் வைங்க. நீங்கள் குக்கரில் வைப்பீங்க. எடுத்து கட்டிக்கலாம். திருவி வச்ச தேங்காய் பூ 1 கப்பு, சுரண்டி வச்ச கருப்பட்டி காக்கலாம். கட்டிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். தேங்காயே எங்கள் வீட்டில் 1 மூடி தான் இருந்தது. நீங்கள் வேணுமுன்னா இன்னொரு மூடி கூட போட்டுக்கலாம். சேர்த்து போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி போட்டுக்குங்க. கருப்பட்டி சரி இருக்குங்கண்ணே. போதும். இந்த அளவு கலந்தால் போதும். பாசி பருப்பு பசி அரைடி வாங்க சாப்பிடலாம். இந்தாங்கண்ணே. அதே போதுங்க. சாப்பிடுங்க. அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குதா பாப்பா? உனக்கு சூப்பராக இருக்குதா? பாசி பருப்பு பசியாரம் நல்ல இனிப்பாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? சரி. இது கொஞ்ச நேரத்தில் தான். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நல்லா மணக்குது. நாக்கில் எனக்கு எச்சு ஊறுது. ரொம்ப டேஸ்டாக தான் இருக்குது. பரவாயில்ல. நல்லா வெந்து போச்சு. பாசி பருப்பு பசி அறம் நம்ம சூப்பராக இருக்குது. நல்லா தித்துப்பா இனிப்பா நல்லா இருக்குது. வளர்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியம் கிடச்சி நல்ல சத்து இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பாப்பா ஐயா நல்லா இருந்து சாப்பிட்டு பாப்பாவுக்கு டிஃபன் போட்டு கொண்டு விட்டுவா. சரியா?